மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுடைய அந்த ஃபைனல் ரிசல்ட்டு இதுவரைக்கும் வெளியிடலை. ஃபைனல் ரிசல்ட் ஆல்ரெடி வெளியிட்டு ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிரப்பப்பட்டு விட்டார்கள். பட் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த எக்ஸாமில் எவ்வளவு மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களும் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே வெளியிடுவாங்க. பட் இதுவரைக்கும் இந்த எஸ்ஆர்பி டிஆர்பியில் வெளியிடவில்லை. புதிதாக கூட்டுறவுத்துறைக்கென்று தனி அமைச்சர் பதவியேற்றிருக்கின்றார். இதன் பின்பாவது கண்டிப்பாக இந்த மதிப்பெண்கள் எவ்வளவு மாணவர்கள் எடுத்துருக்கிறாங்களோ அதை எஸ்ஆர்பி வெப்சைட்டில் எஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதினவங்களுடைய அந்த மதிப்பெண்களை பதிவேற்றணும். அதேபோல் டிஆர்பி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களை அந்தந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இதை கண்டிப்பாக செய்யணும். இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கூட்டுறவுத்துறையுடைய அந்த தேர்வு முறைகள் சார்ந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கூட்டுறவு பயிற்சி முடித்த அனைத்து மாணவர்களும் இந்த கடிதத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்போம். அதை கிட்டத்தட்ட 3 நபர்கள் இது வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. சரிங்களா, மீதி மாணவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை 25ஆம் நாள் 25/5/2025 அன்று கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை உங்களுடைய பெயர் சார்ந்த தகவலை நிரப்பி அனுப்ப வேண்டும். இதை செய்யுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது உறுதியாக வரும். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.